ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி யூஸிங் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். ஸோ இதுக்கு பேர் தான் எனர்ஜி மீட்டர். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். இதுக்கு இன்னொரு பேர் வாட் ஹவர் மீட்டர். ஏன்னா பவர் இன்ட்டு டைம். ஸோ பவருக்கு யூனிட் வாட்டு, டயத்துக்கு யூனிட் ஹவரு, அதனால் இதுக்கு பேர் வாட் ஹவர் மீட்டர். இதில் இந்த டிஸ்க்கு தான் நம்ம லோடு ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுங்கிறது என்னென்னா இந்த லோடுக்கு வர்ற சப்ளையை ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இப்போ டைரெக்டாக லோடு வந்து ஃபியூஸ் ஆயிரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் 10 ஆம்ஸில் 2 டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எனர்ஜி மீட்டரில் மொத்தம் 4 டெர்மினல் இருக்கும். இது வந்து லோடோட ஃபேஸ், இது வந்து லோடோட நியூட்ரல். அதே மாதிரி எனர்ஜி மீட்டரில் இன்புட்டில் இந்த பிளாக் வந்து ஃபேஸ், இது வந்து நியூட்ரல். ஸோ இது ரெண்டும் இன்புட்டு, இது ரெண்டும் அவுட்புட்டு. ஸோ இன்புட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், சப்ளையில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அவுட்புட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு லோடை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸை நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணால் பல்பு எரியுது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இப்போ பாருங்கள், டிஸ்க்கு ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம லோடு எடுத்துக்கிறது இதுதான் வாட் ஹவர் மீட்டர், எனர்ஜி மீட்டரை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த எனர்ஜி மீட்டர் டயக்ராமில் பாருங்கள், இதில் வந்து 2 காயில் இருக்கும். ஒன்று சிசிங்கிறது கரண்ட் காயில், பிசிங்கிறது ப்ரெஷர் காயில். இதில் ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கும், இதில் ஒரு அம்மீட்டர் இருக்கும். கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அம்மீட்டர் மூலமாக கரண்ட்டை மெஷர் பண்ணலாம், வோல்ட் மீட்டர் மூலமாக வோல்டேஜை மெஷர் பண்ணலாம், டயத்தை வந்து செகண்டை கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ பவருக்கு யூனிட் V × I × T, அதனால தான் இதுக்கு பேர் வாட் ஹவர் மீட்டர். ஸோ எனர்ஜியோட டயத்தையும் நம்ம செகண்ட் மெஷர் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2 ரீடிங் எடுத்து அப்சர்வ்டு ரீடிங், கால்குலேட்டட் ரீடிங் எடுத்தோம்னா நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் எரர் கால்குலேட் பண்ணலாம். ஸோ எரருக்கு ஃபார்முலா கால்குலேட்டட் மைனஸ் அப்சர்விங் டிவைடட் பை கால்குலேட்டட் × 100. ஸோ இதுதான் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். இது டேரெக்டாக இப்படி சப்ளை கொடுக்காம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஆனில் இருக்கிறப்ப அது ஒர்க் ஆகும். இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ஃபால்ட் அக்கர் ஆனிச்சுன்னா எனர்ஜி மீட்டருக்கு போய் ஃபியூஸ் போகாது, இந்த ட்ரிப்பர் மட்டும் ட்ரிப் ஆகும். ஸோ அதனால் இந்த ட்ரிப்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கனால இதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். தேங்க்யூ.